ஹலோ buddies, வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம பஜாஜ் ஈவெண்ட் முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து KTM ரைடு வந்து ப்ரோ கேட்வேங்கிற ரைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளே இன்வைட் பண்ணி இங்கே வந்து இருக்கோம், பின்னாடி தெரிஞ்சுருக்கோம். பட் நான் வந்து டியூக் எடுத்துகிட்டு போகிறதில்ல, நாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது அஸ்வாமா வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து விட்பிலியனை வந்து கன்வெர்ட் டு சொற்பிலியனை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி தான் நம்ம வந்து இப்போ நாளைக்கு ரைடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நான் வந்து ரைடுக்கு முன்னாடி நாள் நான் இங்கே திரும்ப மேற்பனையை வந்துட்டு அவனாசி போக முடியாதுங்கிறனால இன்றைக்கே வந்து எடுத்துகிட்டு போகிறக்காக வண்டி வந்துருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ மிரர் மாட்டி நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரைடுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கு நான் மிரர்லாம் மாட்டி ரெடியானதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், வண்டி வந்து நம்ம பின்னாடி நிற்கிது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நின்றுருக்கு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து வ்ளாக் பண்ணல. ஏன்னா இன்னொரு வேலை வந்து முடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நான் அதை வந்து முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வண்டி எடுக்கும்போது வந்து எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் வண்டி வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் எடுத்து வைக்கணும். நாளைக்கு காலையில் கிளம்பிருக்கேன். ஏன்னா நேரத்தில் எடுத்து வைக்கணும்னு எதுவுமே நம்ம வந்து பேக்கிங் பண்ணல. நான் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கேன். உன்னை வந்து எல்லாத்தையுமே இது பண்ணோம். இப்போ வரைக்கும் எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் வந்ததுக்கு வந்து தெரில. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஓட்டிட்டு வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் பேக்கெலாம் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். 3, 2, 1. ஹலோ buddies, வண்டியை வந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ கேட்வே ரைடுக்கு ஜாக்கெட், பேக், ஹெல்மெட் எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, ஏன்னா அடிக்கடி அதில் தான் அப்டேட் வந்துட்டே இருக்கும். யூடியூப் வீடியோ வந்து 1 or 2 டேஸில் வந்து வந்துடும். ஹலோ buddies, நான் வந்து கேமரா ஆங்கிள் தப்பாக மாறி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிங்க. என் வண்டிக்கு இருந்துச்சு. நான் இப்போ அப்படியே செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். வண்டி எடுத்து நான் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் பங்க் எதுவுமே ஓப்பன் ஆகலை. நம்மக்கிட்ட பாதி டேங்க்கு கீழே தான் பெட்ரோல் இருக்குது. ஃபியூல் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ஃபியூல் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. மணி ஆல்ரெடி டைம் ஆச்சு. வீட்டில் உங்களுக்கு என்னென்ன விளாக் இருக்கிறது கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு Day 1 எத்தனை எபிசோட அது வருதுன்னு தெரியல, சரிங்களா? அதனால பார்த்துப்போம். ஏன்னா கொஞ்சம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக போகும். நேற்று வாட்ஸ்அப்பில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நான் காலையில் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். காலையில் சொல்கிறேங்க, விடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏங்க நான் சுற்றி வந்துருக்கேங்க, நிஜமா சொல்றேன். கடுப்பா ஏறுது. ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணில் படல. எங்க வந்துருக்க? இங்கதான் எங்கேயோ ஷோரூம் இருக்க மாதிரி காட்டுது. ஓகே, இப்படிதான் இருக்கு ஷோரூம். ஷோரூம் போயிட்டு பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு பாத்துக்க வேண்டியதாங்க. நான் ஒன்னும் ஃபியூல் பண்ணாம போயிட்டு இருக்கேன். சரி, அடிச்சுக்கலாம் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் காணுங்க. இங்கதான் போய் ஃபியூல் ஃபுல் பண்ணும். இங்க நியர்பை ஃபியூல் பங்க் எங்க இருக்கு? ஃபியூல் ஸ்டேஷன். புரியல. ஃபியூல் ஸ்டேஷன் எங்க இருக்கு? கரெக்ட்டா இந்த சிக்னல்ல லெஃப்ட் எடுங்க. ஓகே ப்ரோ. சிக்னல் தாண்டி அடுத்த சிக்னல் போயிட்டு ஓகே ப்ரோ. மறுபடியும் இப்படியே வரும்போது லெஃப்ட் எடுங்க. பாரத்ல போய் HPL. ஓகே ப்ரோ. அடுத்த சிக்னல் போயிட்டு யூ டர்ன் போடுங்க. ஓகே ப்ரோ. இதுலயே வாங்க. வரும்போது லெஃப்ட் சைடே பாத்துட்டீங்கன்னா 2 பக்கம். ஓகே ப்ரோ. பாரத்ல இருக்கு. ஓகே ப்ரோ. தாண்டி பாருங்க. थैंक यू ப்ரோ. படிஸ் நம்ம வந்து ஷோரூமுக்கு வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவனாசி ரோட் KTM ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இப்போதைக்கு 8 வண்டி வந்து லைனப்பில் நின்றுருக்கோம். இந்த லைனப்பெல்லாம் முடிஞ்சு இன்னும் நம்மளுக்கு 12 வண்டி வரணும். மொத்தம் 20 பேர். 12 வண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து போக முடியும். இங்கே பின்னாடி இருக்க எல்லாம் நம்ம வந்து 4 ரைடர்ஸ். என் ஜாக்கெட், பேகு எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கேன். என் முடியை பார்க்காதீங்க, அது எனக்கே பிடிக்கல. என் முடி எனக்கே பிடிக்கல, ரொம்ப கந்தரகோலமாக இருக்குது.
ஹெல்மெட் போட்டு வந்ததில்லை. இங்கே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஆன் த வேல வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இது பண்ணுன்ட்டு. ஓகே படிஸ், செஷன்லாம் முடிஞ்சு வண்டி வந்து லைன் அப்பில் நிற்கிது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி போய் வந்து காட்டுறேன். ஓகே ஓகே, இது ஃபுல்லாக லைன் அப்பில் வந்து நிறுத்தி வச்சுட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அட்வென்ச்சர் இவர் வந்து லீடு, அப்புறம் வந்து அஸ்குவாமா, அதுக்கப்புறம் டியூக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி. ஓகே படிஸ், ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. KTM ஷோரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம லீடுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். ரெண்டாவது தான் ஈவன் 40ல் க்ரூஸ் பண்ணிருக்கோம். இன்டர்காம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவர் கூட கனெக்ட் பண்ணிட்டு பேசிட்டே வந்திருக்கலாம். பட் இன்டர்காம் நம்மக்கிட்ட இல்லையே. ஃபோனை தூக்கி ரைடிங் ஜாக்கெட்டில் வச்சுட்டேன். உள்ளே வச்சுருக்கணும், வெளியே வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நம்ம எங்கேயாச்சும் ஸ்டாப்பிங்கில் நிற்கும்போது வந்து மாற்றிக்கலாம். 1 பைக் கேப் போட சொன்னாரு. நம்ம 2 பைக் கேப்ல விட்டு போயிட்டு இருக்கோம். பொறுமையா போவோம், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் 2 டே ரைட் பண்றோம். ஃபியூ டேஸ் ரைட். இது வந்து உண்மையிலே சொல்லணும்னா வேற மாதிரியான ஒரு ரைடா, எக்ஸைட்மெண்டா போகுது. காலையில் வர வரைக்கும் நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்ட்டா. இப்ப வண்டி வந்து இல்லை. இந்த வண்டியை பார்த்து சொல்லணும்னா காலையில் அள்ளு உடுத்துருச்சுங்க எனக்கு. கரெக்டா வண்டி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஹேண்டில் பார் ஆட்டுறேன், வண்டி வந்து வாபிளிங் வந்து அது பிக்கப் பண்ணி அது வாட்டுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சிட்டி டிராஃபிக் குள்ள மாட்டிக்கிட்டோம். கரெக்டா கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக் குள்ள மாட்டிக்கிட்டோம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு டிராஃபிக் விட்டா வெளியே போயிட்டு வந்து கண்டினியூ பண்றேன். இந்த இடம் ஏன் இவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமாங்க? இங்கே ஃபுல்லாக ஆர்மி ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்கவங்க தங்குறது. ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவல் ரெசிடென்சி இங்கே இருக்கு. அதனால இவ்வளோ அழகா இருக்கு ரம்மியமா. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ரோடு போடுவாங்களா? பைக்கரை பார்த்தா சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து ஹாய் பைக் காட்டுறாங்க, எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. நம்ம கம்யூனிட்டி எங்கேயோ வாழ்ந்துருச்சு. நம்ம ஊர் ரோடே ஆஃப் ரோட் பேட்ச் மாதிரி தான் இருக்கு. உன்னை நெல்லம்பட்டியில் எப்படி இருக்க போகுது ஆஃப் ரோட் பேட்ச்? எல்லாம் கூகுளில் பார்த்துட்டு ஆஃப் ரோட் இருக்குங்கிறாங்க. நம்ம நிஷாந்த் ப்ரோ கிட்ட கேட்டிருக்கலாம், ப்ரோ அட்வென்ச்சர் 250 கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சூப்பராக இருந்திருக்கும். நம்மள வேறு தூக்கி முன்னாடி போட்டாங்க. நம்ம எப்பவுமே டெய்லாக இருந்து பழக்கம், இங்கே இப்படி பண்ணி விட்டாங்க. அவங்க கொடுக்குற சிக்னலை நம்ம 2வது நாமளே மதிக்கலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? 60 கியரில் 40ல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பில்லியன் இல்லாதப்ப இந்த வண்டி போகுது. பட் ஆனால் பில்லியன் இருக்கும்போது வந்து இந்த வண்டி போகாது. குறைஞ்சது நம்ம 50 போகணும், அப்படின்னாதான் போவோம். அந்த வேலை நம்ம ரிவ்யூ பண்ணலாமே. லோவர் ஆர்பிஎம்ல வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் தெரியுது. என் வண்டியில் என்ன வைப்ரேஷன் தெரியுதோ அந்த வைப்ரேஷன் வந்து இந்த வண்டியிலே தெரியுது. பட் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் லோவாக இருந்துச்சுன்னா, ஹையர் ஆர்பிஎம்ல இன்ஜின் வந்து அப்படியே ஸ்மூத் ஆயிடுது. ஆனால் என்னால் எல்லா இடத்துலையுமே இதோட வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியுது. R6 சொன்னோம் பார்த்தீங்களா, வைப்ரேஷன் வந்து தெரியுது, அந்த பவர் ஸ்ட்ரோக். அதே தான் இங்கேயும்.
நம்ம லைன்லயே போக விடாம யாராச்சும் ஒருத்தர் உள்ள வந்துட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் நான் இதுக்குள்ள 4th 5th அவ்வளவுதான் அதிகபட்சம். இப்பவே பாருங்க செகண்ட் கியர்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். 290 காட்டுது ஃபியூல் ரேஞ்சு. அவ்வளவுதாங்க. இந்த அழகான காட்சி வந்து இதோட முடியுது. உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு இதே மாதிரி ஒரு நல்ல காட்சி வந்து நான் காட்டுறேன். A few moments later. ஓகே படி, அவுட்டர் ஏரியா ரீச் ஆயிட்டும். டிராபிக்ல இருந்து அப்படியே அவுட்டர் ஏரியா கொண்டாச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த வண்டி ரிவ்யூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் தவிர நம்ம ஊருக்குள்ள எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லீடு என்ன நினைக்கிறாருங்கிறது தெரியல. அவர் 390 வச்சிருக்காருங்க. 40 30 ஓட்டிட்டு வர்றாரு. இந்த 2வது கியர்லயே ஓட்டிட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேங்க. நான் கூட இப்ப 6வது கியர் போட்டேன். கடைசி எப்படி 50 தாண்டிட்டோங்க கோயம்புத்தூர் விட்டு போறக்குள்ளார. எனக்கு பின்னாடி வரவரும் நான் வச்சிருக்க சேம் ஜாக்கெட் தான் வச்சிருக்காரு. நேக்கர் பைக்குங்கிறனால விண்ட்லாஸ் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போவோம். இதே ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்னா தெரில. பட் ஆனா கிளைமேட் கண்டிஷன் ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா இதே கிளைமேட்டா இருந்துச்சுன்னா ஜாலியா டிராவல் பண்ணலாம். மழை பெய்யாம இருக்க வரைக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா கழட்டி கேமரா வைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. கேரளா வரைக்கும் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கேரளான்னு பார்த்தாலே எனக்கு ஒரு பயமா இருக்குங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் நம்ம அண்ணனுங்களுக்கெல்லாம் வச்சு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து நம்ம டிடி வேற யாருக்கு சரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம அண்ணனுங்களுக்கெல்லாம் வச்சு செஞ்சாங்க. அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் பயம். கேரளாக்குள்ள போய் வண்டி ஓட்டணுமா அப்படிங்கும் போது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சுனாலும் ஃபைன் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. பட் வண்டி நம்மளது இல்லை. ஃபைன் போட்டா நேரம் இதுக்கு போயிடும், ஷோரூம் போயிடும். அதனால டேப்பரா போட்டிருக்காங்க, எல்என்டி பைபாஸ் போல. நம்ம கொஞ்சம் ஸ்பீடா வந்தாலுமே இதாகாத மாதிரி, ஸ்லிப் ஆகாத மாதிரி போட்டுருவாங்க. நம்ம எந்த ஸ்டென்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கையை விட்டு நம்ம டைட்டில் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்க்கவே கூடாது. நல்ல கிளைமேட்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நல்லானா அந்த அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு. பட் அந்த ஒரு மாதிரி ஃபீல் எல்லாம் இல்லைங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கு. ஓ தெரிச்சிருச்சு. ஓகே, க்ளீன் பண்ணிக்கலாம். நிறுத்தும் போது அங்கிருந்தே சப்ஹைவே பிடிச்சி வரணும். மெயின்டெனன்ஸ் கூட பிடிச்சி வர வேண்டியதா இருக்கு. என்ன கல்லூரி? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியர் காலேஜ் எல்லாம் இவ்வளவு பெருசா இவ்வளவு நல்லா இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் இருக்கிறது இல்ல? யாரும் நமக்கு மெசேஜ் மேல மெசேஜ் வருது. ஐ திங்க் ஸ்னாப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போனோம்னா இன்னைக்குள்ளார போயிருவோம்னு நினைக்கிறேன். அவர் அட்வென்ச்சரா ஓட்டுறாரு. ப்ரோ உங்க வண்டி போயிரும் ப்ரோ. நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் போகாது ப்ரோ. நாங்க வச்சிருக்க ஸ்கிராம்லர் டைப் மாதிரி. இவர் எங்க அங்க போய் பார்க் பண்ணலாங்க. ஹயாபுசாலாம் இருக்குங்க. நியூட்ருக்கு வந்துடுறா தங்கம். நியூட்ரு வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே படிஸ், A2Bயில் வந்து சாப்பிட்றக்காக வந்து பிரேக் எடுத்துருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் வந்து எடுத்துருக்கோம். இப்போ எல்லாருமே ஒட்டுக்கா இல்லை, எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். 5 பேர் இருக்காங்க. அது பேர் 4 பேர் இங்கே இருக்கும். எல்லாம் பிரிஞ்சு உட்காந்துருக்கோம். ஓகே படிஸ், நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மற்ற ரைடர்ஸ் எல்லாம் வரக்கா வெயிட் பண்ணிட்டுருக்கோம்.
அப்படியே என் பின்னாடி என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயபுசா இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 5 அயபுசா பக்கம் இருக்குது வச்சுட்டு அதை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன் இப்போ வரைக்குமே. ஆனால் ரைடு வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ஹைவேலேயே நாங்கள் ஒரு 80 இந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணிருக்கோம், 70 80. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இது ஃபஸ்ட் ரைடாக இருக்கனால ஸ்லோவாக தான் பண்ணோம் அப்படின்னு ஸ்லோவாக பண்ணிருக்கோம். போக போக ஸ்பீட் ஏறுவோன்னு நினைக்கிறேன். நான் என்ன சாப்பிட்டேனே உங்கள்கிட்ட சொல்லலை இல்லையா. இந்த கீ ரோஸ்ட்டும் ஒரு காஃபியும் அவ்வளோதான். ட்ராவலிங் டைமில் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி தான் இங்கே என் முடியை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்காதீங்க, அதனால தான் நான் முடியை மறைச்சிடுறேன் மேலே. ஓகே படிஸ், நான் வந்து அப்படியே உங்களுக்கு மண்டை கேமராலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்படி சாப்பிட்டது கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு 5 அயபுசான்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அப்புறம் ஒரு 3 அயபுசா வந்துச்சு. சரி விடுங்க, ஒரு நாள் நாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்து நான் கிளம்பிட்டேன். சிங்கிள் ஃபைல் தான் ப்ரோ, சிங்கிள் ஃபைல் தான் ப்ரோ. சிங்கிள் ஃபைல் தானா யாருமே கட்டலாம், நம்ம தான் கட்டணும். ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு போயிடுச்சு. கார்னரிங் பண்றோம் இன்னைக்கு. காட் ரோட்ஸ்ல கார்னரிங் தெரிஞ்சா பண்ணிக்கலான்ட்டாங்க, அதனால நம்ம வந்து கார்னரிங் பண்றோம். எஸ், இந்த இடத்துல நான் மிஸ் பண்றது யாருன்னா ஆர்சி ட்ராக் வெப்பன், அல்டிமேட் ட்ராக் வெப்பன் ஆர்சி மிஸ் பண்றேன். அதுதான் கார்னரிங். கடைசிக்கு இது வந்து ஸ்வட்பலியனா கன்வெர்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இதுலயே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து மாத்திட்டாங்களே. இப்போ இது ஒரு ஸ்கிராம்பிளர் மாடல் மாறிடுச்சு கேஃபே ரேசர்ல இருந்து. அர்பன் ஸ்கிராம்பிளர். ஓ சூப்பரா இருக்குங்க. இப்படியே தான் இருக்க போகுது, மொத்த ரோடுமே இப்படிதான் இருக்க போகுது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உண்மையா நானும் சொன்ன. ஓகே படி, கேரளாக்குள்ள இருக்கோம். இவங்கெல்லாம் எங்க காணோம் பாத்தீங்களா? வண்டி இன்னும் பவரா இருக்குதுன்ட்டு இதான் போட்டோ லிட்டர் சொல்ல. அடிக்கடி இவர் போர் அடிக்காம இருக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்றாரு. சடனா ஒரு புல் ஓவர் கொடுத்தாரு. இப்ப ஸ்லோவா தான் கிளம்புவாங்கன்னு பார்த்தேன், பார்த்தா விட்டுச்சு இதுல எடுத்து கூட்டிட்டு போயிட்டார். 390க்கு 250 எந்த வகையிலும் சளைச்சதில்லைன்னு காட்டுறோம். ஓகே படிஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்களும் பார்த்துடலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோ வந்து ஒரு 4 days or 5 days வந்து கழித்து வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.